இன்னைக்கு எபிசோட்கான செகண்ட் ப்ரோமோ பார்க்கும்போது உண்மையிலே ஆச்சரியமா தாங்க இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் கமருதீனை வந்து பாராட்டுறாங்க, பார்வதியை போட்டு கிளிக்கிறாங்க. சரி அதெல்லாம் சரி, இப்போ வீட்டுக்குள்ள வந்து இவ்வளவு பேசுறாங்களே இவங்க யாரு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா திவ்யாவோட பேரண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல திவ்யா அவங்க அப்பா எப்படின்ற மாதிரி எப்படி ப்ரோ கெஸ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா பார்வதியை போட்டு கிளிக்கும் போதே தெரியலையா அது திவ்யா குடும்பம் தான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா வீட்டுக்குள்ள திவ்யா என்ன பண்றாங்களோ அதை தான் அவங்க ஃபேமிலி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாம வாண்டடா வந்து ஒரு கான்வர்சேஷனுக்குள்ள வந்து வாங்கி கட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அவங்க அப்பாவுக்கு பார்வதி அடிக்கிறது இன்டென்ட்டே கிடையாது. ஆனா இந்த இடத்துல பார்வதி என்ன பண்றாங்க, கமருதீனை வந்து பாராட்டும் போது அது கமருதீனா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் இன்னொருத்தனை பாராட்டினா எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி நடுவில் வந்து பூந்தாங்க. நல்லா பொங்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒன்று கொடுத்து அமிச்சார் அப்படின்ற மாதிரி சொல்லணும். அது மட்டும் இல்லாம ஓவராலா இப்போ திவ்யாவோட ஃபேமிலி வந்து என்ட்ரி எதுவுமே காமிக்கல. அது மட்டும் இல்லை இவங்களுக்கு கூட டிஸ்கஷன் எதுவுமே காமிக்கல. டேரக்டா இப்போ கட் பண்ணி காமிச்சிருக்காங்க. எதனால ப்ரோ இது காமிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதுல ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. விஜய் டிவி அதுல ஒரு பயங்கரமான ஒரு பிளான் ஒன்று போட்டிருக்கு. என்ன பிளான் தெரியுமா? எதுவும் இல்லை. ஆக்சுவலா இப்போ அந்த என்ட்ரி கொடுக்குறாங்கல்ல இதை கட் பண்ணி இன்னொரு ப்ரோமோவா போடுவானுங்க. வேற ஒன்றும் இல்லை. இப்போ இது வந்து ஹாட் ஸ்டார் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணல. அதில் என்ன பண்ணுவாங்க, திவ்யா ஃபேமிலி வர்றதை வந்து ஒரு ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு திவ்யா அழுவாத மாதிரி தான் இருக்கு. அழுவாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லதுமா, நீயாவது கொஞ்சம் நேச்சுரலாக இருமா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எல்லாருமே கதறி அழுவுறது. இந்த இடத்துல திவ்யாவை பார்க்கும்போது கொஞ்சம் சிரிச்சு தான் பேசிட்டு இருக்காங்க. மேபி அவங்க வரும்போது அழுதாங்களா இல்லையான்னு தெரியல. அவங்க பிரதர் அவங்க பேரண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த என்ட்ரி கொடுக்குற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ரோமோல விட்டுருவாங்க. அப்போ பார்த்துலான்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எனக்கு அப்படிதாங்க பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலா இப்போ இருக்கிற கண்டென்ட் எப்படி 4-5 ப்ரோமோ ரிலீஸ் பண்றது? ஓகே, என்ட்ரி கொடுக்கிறது ஒரு ப்ரோமோ கட்டு, அதுக்கு அடுத்து அவங்க டிஸ்கஸ் பண்றது ஒரு ப்ரோமோ செகண்ட் கட்டு, அவ்வளவுதான் முடிஞ்சது. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நாங்கள் இது விஜய் டிவியில் ஒரு 3 ப்ரோமோ, விஜய் யூடியூப் சேனலில், அதுக்கு ஹாட் ஸ்டார் யூடியூப் சேனலில் ஒரு 3 ப்ரோமோ, இந்த மாதிரி மொத்தமாக 6 ப்ரோமோ நாங்கள் இப்படி தான் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. எனிவேஸ் ஷோ கெட்டு போட்டோம், அது மேட்டர் இல்லை. இப்போ பார்வதியை வந்து ஏன் பழகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கமருதீனை வந்து அவங்க அப்பா பாராட்டுறாரு, கேப்டனா நீங்க நல்லா பண்றீங்க அப்படின்ற மாதிரி. அது உண்மையானு கேட்டீங்கன்னா ஆமா உண்மைதான். ஏன்னா கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுப்பாக நடந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாப்புல, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதாவது யாருக்கும் பெருசாக வந்து சண்டை போடக்கூடாது, ஒரு சண்டையே நடந்தாலும் பெருசாக நம்ம அதில் இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்ற ட்ரை பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் மொதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா இது பார்வதி கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டான், அது வேற விஷயம். அதுக்கப்புறம் எப்போ அந்த சட்டையை போட்டு கேப்டன் அப்படின்ற மாதிரி பொறுப்பை ஏற்றுக்கிட்டானோ அதுலேருந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது பருப்பு வேலையெல்லாம் கம்மி பண்ணிக்கிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கிற அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் நான் கெஸ் பண்ணுறேன். உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஸோ அதனால் அவங்க அப்பா வந்து கேப்டனாக இது வரைக்கும் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பார்வதி வந்து நல்லா பண்ணுறானா, இல்லை இந்த வாரம் ஃபேமிலி வீக்குன்றதுனால கொஞ்சம் விட்டு வச்சிருக்கோம் தலையை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. உடனே அவங்க அப்பா வந்து கலாய்க்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் கனி இவங்களும் அவங்க பங்குக்கு, அதாவது பார்வதி அடிக்கிறதுனா நான் ஒரு கை தரேன் அப்படின்ற மாதிரி வருவாங்கல்ல. ஸோ அவங்க பங்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கை கொடுத்து போட்டு பழகிறாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கலாய்க்கிறாரு. பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா கொளுத்தி போடுறதுலாம் கொளுத்தி போட்டுரும், அதுக்கடுத்து எங்கேயாவது புகைச்சிட்டு இருக்கும், அதுக்கப்புறம் வந்து சைலண்டாக அப்படிதான் நீ பண்ணுறது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி ஏற்றி விடுவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே. அது உண்மையா பொய்யா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உண்மைதான். ஏன்னா ஷோ பார்க்குற அம்புட்டு பேருக்கும் தெரியும் பார்வதியோட கேம் பிளேவே தான். நான் காலையில் போட்ட வீடியோவில் கூட அதான் சொல்லிட்டு இருந்தேன். சாண்ட்ரா கிட்ட போயிட்டு சாண்ட்ரா நீ பண்ணுறதெல்லாம் சரி சாண்ட்ரா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து பயங்கரமாக ஒரு சண்டை நடக்கும், கலவரம் நடக்கும், எல்லாம் நடக்கும். திருப்பி அந்த கலவரம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் சாண்ட்ரா நீ பண்ணதெல்லாம் சரிதான் சாண்ட்ரா அப்படின்ற மாதிரி அங்கே சொல்லிட்டு திருப்பி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாண்ட்ரா வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாது, அதுனா தனியாக உட்காந்துட்டு ஒரு மாதிரி அவங்க மட்டும் கண்டென்ட் கொடுக்குறாங்க, என்னோட கண்டென்ட்டே ஓவர் டேக் பண்ணுறாங்க, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இல்லை அவங்க வந்து நாங்கள் யாரும் பேசாதீங்க, நீங்கள் எதுக்கு போய் பேசுறீங்க, அமிதே நீ எதுக்கு போய் பேசுற அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கிட்டு ஒரு பால் அங்கிட்டு ஒரு பால். ஸோ ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டபுள் கேம் பக்காவாக ஆடிட்டு இருப்பாங்க. அதை தான் அவங்க அப்பா எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. அமித்தோட வீட்டிலேருந்து வந்து அவங்களும் அதை தான் எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் எல்லாம் உஷாராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலியிலேருந்து வந்து யாரை பார்த்து பயப்பட சொல்றாங்கன்னா பார்வதியை பார்த்து பயப்பட சொல்றாங்க. எனக்கு யோசிச்சு பாருங்களேன், பார்வதி நம்ம கலாய்க்கிறோம் திட்டுறோம் அதெல்லாம் ஒரு பக்கம், அவங்களோட கேம் பிளே வந்து விமர்சனம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணலாம், அவங்க கேம் பிளே தான் ஓகேங்களா, இது எல்லாமே ஏன்னா அவங்க கேரக்டர் தான் அவங்க கேம் பிளேன்னு சொல்றாங்களே அப்படின்னும் போது இப்படி தான் இருக்கு விமர்சனம்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் இப்போ அந்த பார்வதி ஒரு 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 பிளேயராக இந்த வீட்டுக்குள்ள பாருங்களேன், நம்ம தூண்டி இருந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய பிக் பாஸ் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவனாலையும் சமாளிக்க முடியாத ஒரு ஆளாக சுற்றிக்கிட்டு இருக்குன்னா என்னையா நடக்குது? இந்த சீசன் கண்டஸ்டன்ட்லாம் இருக்கானுங்களா மிச்ச பேர்லாம் போகடா போயிட்டு நீங்களா என்ன சொல்றது, உங்க யாரா நீங்களா ஒரு ஆளை உங்களால சமாளிக்க முடியலனா அப்போ யாரா நீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அரோராவை களத்தில் இறக்கி விட்டாலே பார்வதியை போட்டு கிழிச்சிரும். ஆனா பார்வதி ரொம்ப கிளவரா அரோரா பக்கத்திலே போக மாட்டுது, நோட் பண்ணீங்களா? ஏன்னா அரோரா பாயிண்டா பேசி எடுத்து அடின்னு அடிச்சிருது. ஸோ அதனால அவ பக்கத்தில் போகக்கூடாது. சில பேர் அவங்க வச்சிருக்காங்க, ஓகே இவங்க பக்கத்தில் நம்ம அதிகமாக போகக்கூடாது அப்படின்ற மாதிரி. அதனால தான் அவங்க கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்க. சண்டைக்கே வந்தாலும்
கொஞ்சம் அவாய்ட் பண்ணி தான் வராங்க. இப்போ கூட லைவ்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திவ்யாவுக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு சண்டை மாதிரி ஒன்று வந்தது. ஆனால் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அது வந்து பெரிய கலவரமாக மாறும், இவ ஏதாவது வாயை பிடிங்கிடுவா அப்படின்ற மாதிரி ஒரு பயம் பார்வதிக்கு இருக்கு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து சூஸ் பண்ணுறாங்க, ஓகே இந்த விஷயத்துக்கு வந்து நம்ம எதுவும் பண்ண வேணாம், யாராவது ஒரு சண்டை ஒன்று கிடைக்கும், அந்த சண்டைக்கு உள்ளே போய் நம்ம வந்து கண்டென்ட் பண்ணி இதுவாகிடுவோம், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எதுவும் பண்ண வேணாம். அது மட்டும் இல்லாமல் பார்வதி இப்போ அந்த ஃபேமிலி வராங்களே அந்த ஒரு பயத்தில் வர சுற்றிக்கிட்டு இருக்காங்க, என்ன ஆகுமோ ஏது ஆகுமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு பயங்கரமாக தொத்திக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால என்னன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா உள்ள வந்து இவங்களுக்கு பாசிட்டிவான பதில சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஆட்டம் பாருங்க. இதுவே அவங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் இப்ப திவ்யா ஃபேமிலி வந்து பேசியிருந்தாங்க, அங்கிள் இப்படிலாம் பேசாதீங்க ஓகேங்களா, எங்க கேம் பிளே என்னன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இதே பார்வதி பேசியிருப்பாங்க. இப்போ வந்து சரி ஓகே அப்பா அம்மா வரட்டும், முதல்ல வந்து என்ன பதில் சொல்றாங்கன்னு சொல்லட்டும், அவங்க அம்மா மட்டும் வந்து ஓகே கரெக்டாக இருக்குது அப்படின்ற ஒரு பதில் ஒன்று கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் கம்முக்கு லெஃப்ட்டில் ஒரு அடி, திவ்யாவுக்கு ரைட்டில் ஒரு அடி, ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கும்முன்னு கும்முவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு கமுர்தினை போட்டு பொழந்துருவாங்க. ஏன் ப்ரோ கமுர்தினை எதுக்கு அடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, திங்கக்கிழமை வச்சு செஞ்சால அதுக்கு தான் என்ன செய்கை வச்சு செதுக்கிட்டான் இந்த மாதிரி பெரிய ஐஸ்வர்யராயி மண்டையும் ஆலயம் பாரு அப்படின்ற மாதிரி பேபின்னு வாயகையெல்லாம் வச்சுருவேன். அவன் மிரட்டதெல்லாம் பார்க்கும்போது அது வந்து ரொம்பவே தப்பு தான். பார்வதியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவனோட ஆட்டிடியூட் வந்து ரொம்ப தப்பு. அது என்ன தான் க்ளோஸ் இருந்தாலும் அப்படி வந்து என்ன உனக்கு ஒரு ஆட்டிடியூட் அப்படின்ற மாதிரி தான் அப்பயே விமர்சனம் பண்ணோம். இப்போ நான் அதை ஜஸ்டிஃபை பண்ண விரும்பல, இருந்தாலும் அவன் அப்போ அதை பண்ணிட்டால, திருப்பி அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்காம இருப்பாங்க. நீங்க அப்படியே நினைக்கிறீங்க? பார்வதி காலில் உள்ற மாதிரி தான் இருக்கும், ஆக்சுவலாக கிட்டத்தட்ட காலில் ஊந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன், உளரா மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதை மனசுக்குள்ளேயே வச்சுட்டு கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுக்க தான் போறாங்க அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். கமுர்தினாகட்டும் யாராகட்டும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்கள ஒரு இடத்துல ஹர்ட் பண்ணிட்டு அதை மறக்கவே மாட்றாங்க. அப்படியே உள்ளுக்குள்ள வச்சுட்டு எங்கெங்கெல்லாம் வன்மத்தை கக்க முடியுமோ அதை கக்கிட்டு வந்துடுவாங்க. அப்போ கமுர்தின் மட்டும் ஏன் ப்ரோ கக்கலை பாசமா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா வேஷம், வேற ஒன்றும் இல்லை. இப்போ அவன் அகெயின்ஸ்டாக மாறிட்டான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக பார்வதி அவங்க அம்மா ஒரு மோதி என்ன பண்ணுவான் இல்லாத போல அதெல்லாம், அதாவது என்ன சொல்றது, அவங்க அம்மா ஏதாவது இவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா உன் பொண்ணு தாங்க அப்படி அப்படின்ற நம்ம சொல்லிட்டா என்ன பண்ணுறது, பார்வதியோட மண்டவாளத்தெல்லாம் தன்வாளத்தில் ஏற்றி விட்டுருவான். அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அம்மா காலில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, எதுவும் இல்லை. ஏன்னா கமுர்தினை பொறுத்த வரைக்கும் ஒரு லெவலுக்கு தான் பொறுமையாக இருப்பான். அவன் மேலே ஒரு குற்றச்சாட்டு ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னா ஃபேமிலியாக இருந்தாலும் அவன் பார்க்க மாட்டான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. பார்க்கலாம் இந்த மாதிரி நைஸ் பண்ணி பற்றி கூட வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அங்கங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே வந்துடுதுங்க, பாராட்டினா பிடிக்கவே மாட்டேதுங்க. கமுர்தின் கேப்டன் ஆனாலும் பிடிக்கல, கமுர்தின் கேப்டன்சி நல்லா பண்ணா அப்படின்னு சொன்னாலும் பிடிக்கல. இதை காமெடின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. ஏங்க பார்வதி எல்லாமே சிரிச்சுக்கிட்டு தான் பேசுவாங்க, இதுன்னு இல்லை எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டு தான் பேசுவாங்க. அது காமெடியாக எடுத்துக்க முடியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ விட்டு வச்சிருக்காங்க, அதாவது இந்த ஃபேமிலி வீக்ன்றதுனால இப்போ வந்து விட்டு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுலேருந்து கிளியராக புரியுது. இப்போ கேப்டனா கமுர்தின் இருந்தாலுமே இதுவே டாஸ்காக இருந்தால் கண்டிப்பாக பார்வதி நோண்டி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் அங்கே ஒரு இது வருது. சில இடத்துல பார்வதிக்கும் கமுர்தினுக்கும் முட்டுது. ஏன்னா கேப்டனா பார்த்தீங்கன்னா கமுர்தின் வந்து நான் ஒரு சில ஆக்ஷன் எடுக்கணும், அதாவது பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லும் போது அந்த தண்ணி ஊற்றுறதுலாம் இருக்குல்ல, இதில் பார்வதி வந்து ரொம்ப எங்கே அக்ரெசிவாக போயிட்டு போகிறான், அங்கங்கே தடுக்கிறான். அதுக்கே பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு முடியல, என்ன நீ என்ன மட்டும் எதுக்கு தடுக்கிற, நீ தானே சண்டை போடுவேன் அதனால தான் உன்னை தடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான், நீ அதெல்லாம் என்கிட்ட பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அப்பப்போ முட்டிக்குது. இருந்தாலும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கலைஞ்சு போயிடுது. இதுவே ஒரு வீக்லி டாஸ்க் ஒன்று கொடுத்துருந்து அந்த டாஸ்கில் பர்ஃபார்ம் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரிஞ்சு அப்போ தான் ரியல் கிளாஷ் பார்வதிக்கும் கமுர்தினுக்கும் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் என்னதான் இருந்தாலும் ஒரு வேற ரகம் தான் இல்லை பார்வதி, யோசிச்சு பாருங்களேன். என்னதான் நீ கூட இருந்தாலும் உன்னை பாராட்டும் போது நான் விட மாட்டேன்டா, அது எப்படி உன்னை பாராட்டலாம் அப்படின்ற மாதிரி தான். இதனால தான் எல்லாரும் வந்து தூக்கி போட்டு உதைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. அதுவும் அவங்க அப்பா டேரக்டாக அசிங்கப்படுத்திட்டாரு தான் சொல்லணும். பார்க்கலாம் லைவ்ல பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.